ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பொன்னாங்கண்ணி கீரை தாங்க அறுவடை. பொன்னாங்கண்ணி கீரை ஒரு நாள் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்து அதோட இலைகள பறித்து நம்ம சாப்பிட்டு, அதோட தண்டு பகுதியில் கொண்டு வந்து க்ரோ பேக்கில் எங்கெங்கே இடம் இருக்கோ அங்கெல்லாம் 2, 1 அப்படின்னு நட்ட வச்சேங்க. நட்ட வச்சு ஒரு 10 நாளும் கூட இருக்காது. பார்த்தீங்கன்னா தோட்டமே வந்து அப்படியே க்ரீனிஷ் ஆயிருச்சுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து டாமினேட் பண்ணிருச்சுங்க. எல்லா செடியும் போட்டு அமுத்தி ஒரு வழி ஆக்கிரும் போல் இருக்கு. நானும் பறிக்கிறேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பறிச்சுக்கிட்டே இருக்கிறேன். வளர்ந்துக்கிட்டே இருக்குதுங்க. செம்மையா வந்து குரோத்து நல்லா வந்து வளருது பொன்னாங்கண்ணி கீரை. இது வந்து சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரைங்க. கண்ணுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அறுவடை பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. இது பார்த்தீங்கன்னா, பெருசா தண்ணி கூட தேவைப்படாதுங்க. நம்ம ஒரு 2 நாள் 3 நாளைக்கு ஒருக்கா மட்டும் கூட தண்ணி ஊத்துனா போதும். நல்லா வளர்ந்து வருதுங்க. என்ன இருக்கிற செடிய போட்டு அமுத்திரும் போல் இருக்கு. அந்த அளவு வந்து வளர்ந்து வந்துட்டுருக்கு. இதில வந்து பொதுவா பூக்கள் வர்றக்கு முன்னாடியே நம்ம பறிச்சிடணும். அப்பதான் வந்து கீரை முத்தி போகாம நல்லா எலசா இருக்குங்க. ஆனா டேஸ்ட்டுனா டேஸ்ட்டு அவ்வளோ டேஸ்ட்டுங்க. சாப்பிடாத குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டா இருக்குது. இது வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா எங்க வீட்ல 2 பேர் கண்ணாடி போட ஆரம்பிச்சுட்டோம். நானும் கண்ணாடி போட்டாச்சு, என் பையனும் கண்ணாடி போட்டானுங்க. அதனால சரி இதை சாப்பிட்டாவது சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு 10 நாளா இப்போ வந்து பொன்னாங்கண்ணி கீரை தான் எங்க வீட்ல. ரொம்ப டேஸ்டியாவும் இருக்குங்க. மத்தபடி பொன்னாங்கண்ணி கீரையெல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு தேவையானத பறிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து எல்லாம் தண்ணீர் விட ஆரம்பிச்சாச்சு. பாருங்க நல்லா நம்ம செடிகள்லாம் தளதளன்னு இருக்குது. செம்பருத்தி பூ, தக்காளி, அப்புறம் பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய்லாம் கொஞ்சம் பூவெடுக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. அ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது கேசவர்தினி கொஞ்சம் எண்ணெய் காய்ச்சறக்கு எடுத்தாச்சு. அது போக கொஞ்சம் இருக்கு. கருவேப்பில நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு. ரோஸ்மேரி எண்ணெய் காய்ச்சறக்கு நான் வச்சிருக்கேன். அடுத்தது பாருங்க, இது ஒரு செம்பருத்தி, அடுக்கு செம்பருத்திங்க. நெறைய பட்ஸ் வச்சிருக்குது. ரோஸுமே பட்ஸ் வச்சிருக்கு. இதில பாலக்கீரையெல்லாம் நட்டு வச்சிருக்கேங்க. அடுத்தது பாருங்க, இது எல்லாமே பொன்னாங்கண்ணி இருக்குதுங்க. அப்பப்போ வந்து பறிச்சுக்க வேண்டியது தான். இனி 1 மாசத்துக்கு வருமாட்ருக்குதுங்க. நம்ம வாட்டுல பறிச்சு நம்ம சாப்பிட்டே இருக்க வேண்டியது தான். ரொம்ப ஹெல்த்தியா இருக்கிற மாரி ஒரு ஃபீல் ஆகுதுங்க கண்டிப்பா. நீங்களும் கொஞ்சமா இடம் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா அந்த தோட்டம் அமைச்சு, அதில நம்மனால ஆன ஒரு கீரை வகைகள போட்டு, நம்மளே சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே வேற லெவல்ல இருக்கும். ப்ரக்கோலி எல்லாம் நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு. கற்பூரவள்ளி, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பிரம்ம கமலம் கூட இருக்கு. எல்லா செடியும் ஆரோக்கியமா இருக்குங்க. தேங்க் யூ.